வணக்கம் அன்பர்களே! தினமும் ஒரு திருக்குறள். தினம் ஒரு திருக்குறள் என்ற தலைப்பில் தினந்தோறும் ஒரு திருக்குறளை எடுத்து அதற்கான விளக்கத்தினை கதை வடிவில் சொல்ல இருக்கிறேன். கேட்டு பயன்பெறுங்கள். குறள் எண் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு நகரத்தில் பெயர் பெற்ற சிற்பி ஒருவர் இருந்தார். அவரது பெயர் அகரன். அகரன் தன் கைத்திறனினால் பல்வேறு அழகான சிலைகளையும் கலைப்பொருட்களையும் செதுக்கி வந்தார். ஆனால் அவர் செதுக்கும் அனைத்து சிலைகளுக்கும் அடிப்படையாக முதலாவதாக இருப்பது ஒரு சாதாரண மண்கட்டி தான். இந்த மண்கட்டி தான் சிலையின் தொடக்கம், ஆதாரம் எல்லாமே. அகரன் தினமும் அதிகாலையில் தன் வேலையை தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு சிறிய மண் கட்டியை பார்த்து சொல்லுவார், நீதான் எல்லாவற்றுக்கும் முதல். நீ இல்லாமல் இந்த அழகான சிலை எதுவும் உருப்பெறாது. நீதான் அனைத்திற்கும் அடிப்படை என்று சொல்லுவார். அதே போல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து எழுத்துக்களுக்கும் முதல் காரணமாக அடிப்படையாக இருப்பது ஆ என்ற எழுத்து. ஆ என்ற எழுத்து இல்லாமல் எந்த ஒரு எழுத்தையும் நாம் முழுமையாக உச்சரிக்க முடியாது, எழுதவும் முடியாது. சிற்பி அகரன் தனது சிலைகளுக்கு மண்ணை முதலாவதாக கொண்டிருப்பது போலவும், எழுத்துக்களுக்கு ஆவை முதலாவதாக கொண்டிருப்பது போலவும், இந்த உலகுக்கும் உலகுள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஒரு முதல்வன் இருக்கிறார். அவரே ஆதி பகவன், ஆரம்பம் முடிவும் இல்லாத இறைவன். அகரன் தன் மண் கட்டியை மதிப்பது போலவும், ஒரு மொழியில் ஆ என்ற எழுத்து எவ்வளவு முக்கியமோ அதுபோலவும் நாம் இந்த உலகத்தின் மூலமான ஆதி பகவானை உணர்ந்து அவரை மதித்து வாழ வேண்டும். ஏனென்றால் அவரே இந்த உலகத்தின் தொடக்கம், ஆதாரம் மற்றும் முதல் சக்தி என்பதை உணர்வோமாக. இந்த கதை சொல்லுவது என்னவென்றால், உலகில் எது தொடங்கினாலும் அதற்கு முதல் ஆதாரம் இருப்பது போல இந்த உலகம் தோன்றி நிலை பெற இறைவனே முதல் காரணமாக அடிப்படையாக இருக்கிறார் என்பதே ஆகும். குறளின் பொருள்: எழுத்துக்கள் எல்லாவற்றிற்கும் அகரம், அதாவது ஆ என்பது முதலாக இருப்பது போல உலகம் முழுவதற்கும் ஆதி பகவான் இறைவனே முதலாவதாக இருக்கிறார் என்பதாகும். மீண்டும் குறள் எண் 2 நாளை தொடருவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற திருக்குறள் பற்றிய கதைகளை கேட்பதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.